டுடே சனிங்கொலை சீரியல் பார்ட் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு என்னுடைய ரிவ்யூஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சரத்சந்திரா வந்து கேபியோடைய துணி எல்லாத்தையுமே வெளிய எடுத்துட்டு வந்து கெடாசிறாரு. அந்த கேபியோடைய ஞாபகார்த்தமா எதுவுமே இங்க வீட்ல இருக்கக்கூடாது. அவனோட ஞாபகார்த்தம் எல்லாத்தையுமே அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம மீரா வந்து அழுதுட்டு இருக்காங்க. நம்ம செர்ரி வந்து கேட்குறாங்க, "மாமா அப்போ அப்பாவோட ஞாபகார்த்தத்த எல்லாம் எரிப்பேன்னு சொல்றீங்களே, அப்ப அப்பாவுடைய உயிர் கொடுத்த நாங்க என்னவோம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்களும் அப்ப இருக்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கேபியோடைய மருமகனா இருக்கிறதா இருந்தா மட்டும் நீ இரு. இல்லைன்னா வெளிய போயிடுங்க. யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. என் மீராவுடைய தங்கச்சி அவளோட பிள்ளையா இருக்கிறதா இருந்தா மட்டும் இருங்க. கேபியோட பிள்ளையா இருக்கிறதா இருந்தா வெளிய போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிந்து அதுக்கு வந்து அழுதுகிட்டே, "சரி மாமா, அப்போ நான் வெளிய போயிடுறேன். எங்க அப்பா இல்லாத இடத்துல என்னால இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு கத்துறாங்க. இந்த பக்கம் செர்ரி வந்து, "சரிங்க மாமா" அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு இது உண்மை தெரியாம இருக்கிற வரையும் நீங்க இப்படிதான் பேசுவீங்க. உங்களுக்கு உண்மை என்னன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியுமா? உங்க ஒய்ஃப கொன்னதே, அதாவது நம்ம சோபா சந்திரா அத்தைய கொன்னதே இந்த அபூர்வா தான். இந்த அபூர்வா தான் கொன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அ சரத்சந்திராவுக்கு கோவம் வந்து நம்ம செர்ரிய வந்து அடிச்சிடுறாரு. பலார் பலார் பலார்ன்னு அடிச்சிடுறாரு. யார பார்த்து என்னடா வார்த்தை சொல்ற? உனக்கு சோறு போட்டு இந்த வீட்ல அடைக்கலம் குடுத்தா, என் பொண்ண கட்டி குடுத்தா இந்த பேச்சு பேசுவியா? அப்படின்னு சொல்றாங்க. அங்க நட்சத்திராவும், "ஏய் செர்ரி, உனக்கு என்ன தெரியும்னு இப்ப உங்க அப்பாவ போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்துட்டு அனுப்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு, நீ எங்க அம்மாவையே இப்படி பழி சொல்றியா?" அப்படின்னு சொல்றாங்க. "நீ பேசாத. உனக்கெல்லாம் பேச தகுதியே கிடையாது நட்சத்திரா" அப்படின்னு சொல்லி நம்ம செர்ரியும் சொல்றாங்க. "அ உன்னோட அம்மா வந்து பண்றது எல்லாமே உனக்கு தெரிஞ்சும் நீ தெரியாம நடிக்கிறியா? அதுல உனக்கும் தான் பங்கு இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நட்சத்திராவ அப்புறம் கேபிய பத்தி இந்த மாரிலாம் பேசாத, எங்க அப்பாவ பத்தி இப்படிலாம் பேசாதன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம சரத்சந்திரா வந்து, "எதுக்குடா உனக்கு என் பொண்ண கட்டி குடுத்து, என் வீட்லயே வச்சிருந்து இந்த மாரிலாம் பார்த்துக்கிட்டா, நீ வந்து எங்களையே குறை சொல்லுவியான்னு" சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க. அப்பயுமே நம்ம செர்ரி வந்து அமைதியா இல்ல. மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அபூர்வா வந்து நடிப்ப போடுறாங்க. "மாமா விடுங்க மாமா, நான் பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் செர்ரி, எதுக்குடா இப்படி பேசுற? நான் வந்து உனக்கு என்னடா பண்ணேன்? நீயும் அந்த பூமியும் கேபி மாரி என் மேல ஏன்டா பழி சொல்ற?" அப்படின்னு சொல்றாங்க. "நிறுத்துங்க. நீங்க எதுக்கு இப்படிலாம் நடிக்கிறீங்கன்னு" சொல்றான். மறுபடியும் ஓடி வந்து, "நீங்க இந்த மாரிலாம் நடிக்காதீங்கன்னு" சொல்லும்போது, மறுபடியும் ஓடி வந்து நம்ம சரத்சந்திரா அடிக்கிறாரு. பலார் பலார் பலார்ன்னு இந்த வாட்டி அதிகமாவே அடிச்சிடுறாரு. நம்ம மீரா வந்து, "விடுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா விடுங்கண்ணான்னு" அந்த பக்கம் கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு "மாமா ஒரு நிமிஷம் இருங்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல செர்ரி கிட்ட. நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க? அமைதியா இருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்தாங்க உங்களுடைய துணிய போடுங்க." அதாவது அந்த அங்கவஸ்திரம் கீழ விழுந்துருச்சு. அத எடுத்து போட்டு விட்றாங்க. "சரி, நான் வந்து உனக்கு அம்மா மாதிரிடா. ஏன்டா இப்படி பேசுற? நான் உன்ன தூக்கி வளர்த்துருக்கேன்டா" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம செர்ரிக்கு சரியான கோவம் வருது அதெல்லாம் பேசம்போது. அப்பயுமே அடங்க மாட்டேன்றாங்க. "நீ இதுக்கப்புறமும் இங்க இருக்க தேவையில்ல. நீ வெளிய போயிடு மரியாதையா" அப்படின்னு சொல்லி நம்ம கேபி வந்து அதாவது நம்ம கேபி கிடையாது. நம்ம சரத்சந்திரா சொல்லிடுறாரு. "நீ வந்து இங்க இருக்கணும் அப்படின்னா ஒரு நிபந்தனை இருக்கு. என் தேவதை, அதாவது என்னோட அபூர்வா கால்ல நீ விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்பனா மட்டும் தான் நீ இங்க இருக்க முடியும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி சரத்சந்திராட்ட இன்னொரு நாடகத்தையும் போடுறாங்க. "மாமா, மாமா, நான் வந்து இந்த வீட்ட விட்டு போயிர்றேன். இதுக்கு மேலே என்னால இந்த பழி சொல்ல தாங்கிட்டு இருக்க முடியாது. வா நட்சத்திரம், உன் பேக்லாம் எடுத்துட்டு வா. நம்ம வெளிய போயிரலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்கு நீ போகணும் அபூர்வா? நீ எதுக்கு போகணும்? நீ இங்க தான் இருக்கணும். நம்மள யார் வேணான்னு சொல்றாங்களோ, அவங்க தான் வெளிய போகணும்" அப்படின்னு சொல்றாங்க. ம் ந அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, "இல்ல மாமா, இப்ப இந்த மாரி எல்லாருமே சொல்றாங்க. ஒரு வேளை உங்களுக்கே என்னது இது எல்லாருமே பொண்டாட்டியே சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணாலும் தோணிடும். நான் தான் கொன்னேன்னு. அக்காவ நான் தான் கொன்னிருப்பேனோன்னு உங்களுக்கு படுவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன நடந்தாலும் சரி, நான் வந்து உன்ன விட்டு போமாட்டேன். என்னோட காதலும், என்னோட அன்பும் இருக்கிற வரையும் நீ வந்து என்னுடைய ஒய்ஃப் தான். நீ என் கூட தான் இருக்கணும்னு" கைய பிடிச்சு கேட்டுட்டு இருக்காரு சரத்சந்திரா. "நீ இப்ப கால்ல விழுவுறியா? இல்ல வெளிய போறியா செர்ரி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம செர்ரி வந்து மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம அப்பாவ வந்து வெளிய கொண்டு வரணும்னா, இவங்க என்னென்ன சதி வேலை பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து பார்த்தா தான் கண்டிப்பா தெரியும். வெளிய போயிட்டா எதுவுமே நம்மளுக்கு தெரியாம போயிடும். அதனால நம்ம இங்க தான் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மனசுல நெனச்சுட்டே இருக்காங்க. "ஏய் செர்ரி, இப்ப என்ன சொல்ல வர? எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கன்னு?" கேட்குறாங்க. "மன்னிப்பு கேட்குறேன் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து கால தொட்டு மன்னிச்சுங்க அத்த அப்படின்னு சொல்றாங்க. அந்த அபூர்வாவும் நக்கலா சிரிச்சுட்டு இருக்காங்க.
நம்ப கேபி அதாவது நம்ப சரத்சந்திரா வந்து அதெல்லாம் பார்த்துட்டு உள்ள போயிடுறாங்க. மீரா வந்து "இது போதுமாண்ணா?" அப்படின்னு கேட்குறாங்க. உள்ள போயிடுறாங்க. உள்ள போனதுக்கப்புறமா இந்த அபூர்வா வந்து "எந்திரிச்சேரி, இதுக்கப்புறமாவது ஒழுங்கா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ப பூமியும், ககனும் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது, நம்ப ககன் வந்து எழுந்திருச்சு, "இவளுக்கு ஏன்டி என்னையே இப்படி பண்றியா? என்னையும் அம்மாட்ட சும்மா சும்மா மாட்டி விடுற. இரு இப்போ உன்ன என்ன பண்ற பாரு. என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு பொம்மை மாரி கண்ணு, மூக்கு, வாய்க்கிட்ட அந்த மீசை எல்லாமே வரைஞ்சு பேய் மாரி மாத்திர்றாங்க. அதுக்கப்புறமா தூங்கிர்றாரு. இவங்க வந்து பூமி வந்து சரி தாகமா இருக்கேன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா கீழ இறங்கி வராங்க. கீழ இறங்கி வரும்போது பூரியும், சிவாவும் படிச்சுட்டு இருக்காங்க. "எனக்கு தூக்கமா வருது பூரி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப எனக்கு மட்டும் என்ன வருதாம்? தூக்கம் தான் வருது. கம்முனு படி அப்படின்னு சொல்லி நம்ம பூரி சொல்றாங்க சிவா கிட்ட. இவங்க கீழ இறங்கி வர்றத பார்த்துட்டு, "ஐயய்யோ! பேய்! ஐயய்யோ! பேய்! என்னை காப்பாத்துங்க! அம்மா! அம்மான்னு" சொல்லிட்டு சிவாவும், பூரியும் கத்திக்கிட்டு வெளிய ஓடி போய் சாரதா அம்மா கிட்ட போயிடுறாங்க. "ஐயோ! நான் தானே எதுக்கு இவங்க கத்திட்டு போறாங்கன்னு தெரியலையேன்ட்டு" இவங்க போயிட்டு தண்ணி குடிக்க போயிடுறாங்க. "அம்மா! அம்மா! அங்க பேய்ம்மா! பேய்ம்மா!" "என்னடி சொல்ற? ஆன்டி பேய் ஆன்டி, பேய் ஆன்டி." "என்ன சிவா சொல்ற?" அப்படின்னு சொல்றாங்க. "உண்மையாலுமே தாம்மா உள்ள பேய் பார்த்தம்மா" அப்படின்றாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம்" அப்படின்னு. "ஐயோ! அது பூமிடி" அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி பார்த்தா பூமி தான். ஆனா அவங்க வேஷமா அந்த மாரி வேஷத்துல இருக்கவும் எல்லாருக்கும் சிரிப்பு வேற வந்துருது. "எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? நான் தான் பூமி. எதுக்கு ஓடுனீங்கன்னு?" கேட்குறாங்க. "அதுவா ஃபர்ஸ்ட்டு உன்னுடைய முகத்த போயிட்டு கண்ணாடில பாரு பூமி" அப்படின்னு சொல்லிட்டு பூரி சொல்றாங்க. சிவாவும் சிரிச்சுட்டு இருக்காரு. போயிட்டு கண்ணாடில பார்த்தா, "மாமா இதெல்லாம் நீங்க தானே பண்ணீங்க. இருங்க உங்கள என்ன பண்றேன் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. ஓடி போய் மேல போயிட்டு, "ககனு மாமா எழுந்துருங்க, எழுந்துருங்க. இந்த மாரி நீங்க தானே பண்ணீங்க. எழுந்துருங்க, எழுந்துருங்க" அப்படின்றாங்க. நம்ம ககனும் எழுந்திரிச்சு பார்த்துட்டு, இது ஒரு நிமிஷம் அவருக்கே பயம் வந்துருச்சுங்க. பேயா இருக்குமோ? நிஜமாலுமே பேய்ன்னு அவருமே ரியலாவே பயந்துட்டாரு. அதுக்கப்புறமா அவ தானேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு, நான்லாம் உன்ன எதுவும் பண்ணல. இது கூட நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு நீயே வரைஞ்சுக்கிட்டு எங்க அம்மாட்ட போய் சொல்லியிருப்ப" அப்படின்னு சொல்லி நக்கல் பண்றாரு. அப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மருதாணி வந்து ஊருக்கு கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. "சித்தி எங்க சித்தி போற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வாவும் கேட்குறாங்க. "ஐயய்யோ! இதுக்கு மேல என்னால இருக்க முடியாதும்மா. இத்தன நாளா நீ தான் அவள கொன்னன்னு பார்த்தா, அந்த கேபி கொன்னு இருக்கானே! நான் இங்க இருக்க மாட்டேம்மா. நான் ஏதோ கல்யாணம் ஆவலையே, அதுவரையும் உன் கூட இருக்கலான்னு பார்த்தேன். இதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சித்தி என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா?" "என்னம்மா நடந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்ல கேட்குறாங்க. இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ரத்தனத்த பார்த்துருக்காங்க. கான்ஸ்டபிள்ட்ட சொல்லியிருக்காங்க. சிசிடிவி கேமரா எதுவுமே ஒர்க் ஆகல. எல்லாருக்கும் டீலேருந்து நான் மருந்து போட்டு குடுத்துருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்குள்ள உங்க வேலைய முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க சில பேர் ஆளுங்க வந்து அபூர்வாவுக்கு வேலை செய்றாங்க போல காசுக்காண்டி. அதுக்கப்புறமா உள்ள போயிட்டு சொல்றாங்க. ரத்தனம் பார்க்குறாங்க. செம்ம அடி வாங்கிட்டு, "அம்மம்மம்மா என்னை காப்பாத்துங்கம்மா. இந்த நரக வேதனையிலேருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா" அப்படின்னு சொல்லி கால்ல விழுந்து அழுகாத குறையா கேட்குறாங்க. அதுக்கு ரத்தனத்த வந்து, "எம்மா இந்த மாரி அடி அடின்னு அடிச்சா உண்மைய எங்க சொல்லிடணும்னு எனக்கே பயமா இருக்கும்மா" அப்படின்றாங்க. "இதே தான் அந்த கான்ஸ்டபிளும் சொன்னான்" அப்படின்னு சொல்றாங்க. "இதுக்கப்புறமா நீ வந்து உயிரோட இருந்தா சரிப்படாது" அப்படின்னு சொல்லிட்டு கொல்ற அளவுக்கு போயிடுறாங்க. கழுத்த நெரிச்சுடுறாங்க. ஒரு கோழி எப்படி துடி துடிக்குமோ அந்த மாரி நம்ம ரத்தனமும் துடி துடிச்சா, அதுக்கப்புறமா விட்டுட்டாங்க. உன்னால எனக்கு எவ்வளவோ நல்லது நடந்திருக்கு. உன்ன போய் கொன்னுட்டு நான் இன்னும் இது பண்றதுக்கு நான் விரும்பல" அப்படின்னு சொல்லிட்டு அவள விட்டர்றாங்க. ஆனா இதுங்கலேருந்து நான் தப்பிக்கணும்னா ஒரு எதனா ஒரு வழி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரத்னம் வந்து, "அம்மா அதையும் நீங்களே சொல்லிடுங்கம்மா. என்னை எப்படியாவது காப்பாத்திடுங்கம்மா" அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இதுக்கப்புறம் என்னைய வந்து நீ காட்டிக் குடுக்காம இருக்கணும்னா, ஆ என்னோட பேர வந்து நீ சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா ஒருத்தவங்களோட பேர் சொல்லணும்." "யாரு பேரும்மா? சொல்லுங்க, சொல்லுங்க" அப்படின்றாங்க. "கேபி" அப்படின்னு சொல்றாங்க. "கேபி அது வந்து அவங்களுடைய நாத்தனாருடைய புருஷனாச்சேம்மா" அப்படி சொல்றாங்க. "ஆமா, அவன தான் சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு அத இத முடிச்சிடுறாங்க ஃப்ளாஷ்பேக்க. ஐயோடி! அம்மாடி! என்னடா இது? வில்லிக்கெல்லாம் வில்லி, பேய்க்கெல்லாம் பேய், எல்லாமே நீதாம்மா அப்படின்ற மாரி நம்ப மருதாணி வந்து சொல்றாங்க. ஏம்மா இந்த மாரிலாம் நான் வந்து எல்லாருமே நாங்க தான் ஆர்டிஸ்ட்டு நீன்னு பார்த்தா, மெயின் வில்லன் கேபின்னு பார்த்தா, கடைசியா பார்த்தா எல்லாமே நீயாவே இருக்கியேம்மா! அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. "ஆமா சித்தி, எல்லாமே நான் தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறமா நம்ப இதுக்கு வந்து சாட்சி வந்து ரெடி பண்ணணும். இத உண்மையாக்குற மாரி பொய் சாட்சி நல்லா ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணணும். அதுதான் இருக்கறதுலயே ரொம்ப கஷ்டம் சித்தி. அந்த சாட்சிய மட்டும் நம்ப ரெடி பண்ணிட்டா கேபியால வெளிய வரவே முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இடைஞ்சல் இருக்கு. அது என்னம்மா? பூமி தான். அவ தான் என் சாரதா வந்து கேபி ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. ஆனா பூமி அப்படி இருக்க மாட்டா. கூர்மையான கத்தி மாரி. சாரதாவோட கண்ணீர தொடச்சிட்டு தைரியத்த குடுத்து, உண்மை என்னங்கிறத கண்டுபிடிச்சுருவா. அந்த மாரி மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது சித்தி. அவள எப்படியாவது ஓரங்கட்டி ஆகணும். ஒழிச்சே ஆகணும்.
எப்படியாவது நான் கேபிய வந்து மாட்ட வச்சு உள்ள ஜெயிலுக்குள்ள போய் அனுப்பியே ஆகணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். யார் யாரு கேபி உள்ள போவாங்களா? இல்ல நம்ப ரத்னா வந்து உண்மையான கொலையாளி யாருன்னு சொல்லிடுவாங்களா? அதாவது அப்ரூவ சொல்லுவாங்களா? இல்லையாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் புடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.